காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் அந்த வயதான ஜம்ஜமோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஏன்னா அந்த வயதான ஜம்ஜம் பறவையோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருந்தது. பறவைகளே, நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. நான் ரொம்ப நேரம் உயிரோட இருக்க மாட்டேன். என்னோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கு. ஜம்ஜம் அண்ணா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. உங்களுக்கு மருந்து வாங்க தான் மூட்டு சுத்தி போயிருக்காங்க. சோனா, எந்த மருந்து என்ன எதுவும் பண்ண போறது கிடையாது. என்னோட கதை முடிய போகுது. என் பையன் வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு உங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு கடிதம் எழுதி போட்டுடுங்க. அந்த லெட்டரை படிச்சுட்டு அவன் வந்த உடனே இந்த வீட்டுல உள்ள பொருள்கள் எல்லாத்தையும் அவங்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. சோனா, இந்தா என் வீட்டோட சாவி. இது எல்லாத்தையுமே என் பையன்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. இப்படி சொல்லி முடிச்ச உடனே ஜம்ஜம் பறவையோட மூச்சு நின்னு போயிடுச்சு. ஜம்ஜம் பறவை இப்படி இறந்த உடனே எல்லா பறவைகளும் அழுதாங்க. ஏன்னா ஜம்ஜம் பறவை எல்லா பறவைங்க கிட்டயும் நல்ல நண்பனா பழகி இருந்தது. சரி, ஜம்ஜம் அண்ணனோட பையன் பாண்டாவுக்கு கடிதம் எழுதணும். இங்க இருக்கிறவங்கள யாருக்கு கடிதம் எழுத தெரியும்? யாருக்குமே எழுத படிக்க தெரியாதால எல்லாருமே மௌனமா இருந்தாங்க. என்னது, யாருக்குமே எழுத படிக்க தெரியாதா? அப்ப இந்த சந்தர்ப்பத்தை நாம தான் புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்கணும். என்னது, யாருக்குமே எழுத படிக்க தெரியாதா? ஏன் தெரியாது? நான் இருக்கேன்ல, நான் ஒரு BA கிராஜுவேட். திடீர்னு கோரி இப்படி சொன்னதை கேட்டுட்டு காலுக்காக அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஜம்ஜமோட பையன் பாண்டாவுக்கு லெட்டர் தானே எழுதணும், நான் எழுதி போடுறேன். சரி, கோரி அக்கா பாண்டாவுக்கு லெட்டர் எழுதி போடட்டும். அப்புறம் இந்த வீட்டு சாவியை நான் எடுத்துட்டு போறது என்னவோ அவ்வளவு நல்லதா இல்ல. எங்கேயாவது தொலைஞ்சு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால சாவிய வாசல்ல உள்ள மரத்திலேயே வச்சுட்டு போவோம். சோனா, நீ சொல்ற மாதிரி சாவிய வாசல்ல உள்ள மரத்துல வச்சுட்டு போறதுதான் நல்லது. அப்புறம் இன்னைக்கு ராத்திரியே கோரிய விட்டு பாண்டாவுக்கு லெட்டர் எழுத சொல்றேன். நான் தினமும் ஒரு முறை ஜம்ஜம் அண்ணனோட வீட்டுக்கு வந்து பாத்துட்டு போறேன். லெட்டர் நாளைக்கு எழுதி போட்டா இன்னும் 4 நாள்ல பாண்டா எப்படியும் வெளிநாட்டுல இருந்து வந்துருவான். வீட்டு சாவிய அவனோட கையில ஒப்படைச்சிட்டா நம்ம கடமை முடிஞ்சது. பிறகு எல்லா பறவைகளும் ஜம்ஜமோட உடலை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு இறுதி சடங்கு செஞ்சு முடிச்சாங்க. பிறகு ராத்திரி ஆகி போனதால எல்லா பறவைகளும் அவங்கவுங்க வீட்டுக்கு பறந்து போனாங்க. கோரி BA ஜம்ஜமோட பையனுக்கு லெட்டரை தமிழ்ல எழுத போறீங்களா இல்ல இங்கிலீஷ்ல எழுத போறீங்களா? காலுஜி, எனக்கு தமிழ் எழுத்துக்கும் இங்கிலீஷ் எழுத்துக்கும் வித்தியாசமே தெரியாது. என்னால எப்படி லெட்டர் எழுத முடியும்? கோரி, அப்படின்னா நீ ஏதோ பிளான் பண்ணி தான் எழுத படிக்க தெரியும்னு அந்த இடத்துல சொன்ன, அப்படிதானே? ஆமா காலுஜி, நான் ஜம்ஜமோட பையன் பாண்டாவுக்கு லெட்டர் எழுத போறதே கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஜம்ஜம் வீட்டுக்கு டிவி, ஃப்ரிட்ஜ், அலமாரி இப்படி நிறைய பொருட்கள் ஒரு லாரி நிறைய வந்து இறங்குச்சு. அது எல்லாம் ஜம்ஜம் வீட்டுக்குள்ளதான் ஏதோ ஒரு ரூம்ல இருக்கணும். அப்புறம் ஏன் கோரி நாம வெயிட் பண்ணணும்? வா, இன்னைக்கே போவோம். ஜம்ஜமோட வீட்டை சுத்தமா காலி பண்ணிட்டு வந்துருவோம். இப்படி பேசிக்கிட்ட காகங்கள் 2 பேரும் அந்த ராத்திரியில பிறகு ஜம்ஜம் வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. பிறகு காடுக்காகவும் அந்த மரத்துல இருந்த சாவி எடுத்து ஜம்ஜமோட வீட்டை திறந்தது. வீட்டுக்குள்ள போய் பார்த்த அவங்களுக்கு ஒரே இன்ப அதிர்ச்சி. காலுஜி, நான் லாரியில பார்த்த எல்லா சாமானும் அப்படியே இந்த ரூமுக்குள்ளதான் இருக்கு. ஆமா கோரி, ஜம்ஜம் பையன் பாண்டா வெளிநாட்டுல நிறைய சம்பாதிக்கிறான் போல இருக்கு. அவன் அங்க இருந்து பணத்தை அனுப்பிவிட இங்க அவனோட அப்பா இவ்வளவு பொருட்களை வாங்கி சேர்த்து வச்சிருக்காரு. சரி சரி காலுஜி, நம்ம பேசிக்கிட்டே நிக்க வேண்டாம். ஆளுக்கு ஒரு பொருளா எடுத்துக்கிட்டு இடத்த காலி பண்ணுவோம். மீதி இருக்கிறத நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம். இப்படி பேசிக்கிட்ட காலுவும் கோரியும் பிறகு ஜம்ஜமோட வீட்டுல இருந்த டிவியையும் ஒரு மரப்பெட்டையும் எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. வீட்டுக்கு போன உடனே அந்த மரப்பெட்டிய ரொம்ப அவளோட திறந்து பார்த்த காலுக்காகவும் கோரிக்காகவும் ரொம்ப ஏமாற்றமானாங்க. என்ன காலுஜி, இதுல நிறைய நகைகள் இருக்கும்னு நினைச்சேனே. கடைசியா ஒரே ஒரு பழைய போட்டோ தான் இருக்கு. இப்படி பேசிக்கிட்டவங்க பெட்டியை ஒரு மூலையில தள்ளி விட்டாங்க. பிறகு மறுநாள் கோரிக்காகத்த நதிக்கரையில சோனா குருவி பார்த்தது. கோரி அக்கா, ஜம்ஜமோட பையன் பாண்டாவுக்கு லெட்டர் எழுதி போட்டீங்களா? லெட்டர் அவனுக்கு நேத்து ராத்திரியே எழுதி இன்னைக்கு காலையில போஸ்ட் பண்ணிட்டேன். கோரி இப்படி போய் சொல்ல சோனா குருவி அதை உண்மைன்னு நம்பிடுச்சு. அப்படின்னா இன்னும் 2 நாள்ல
பாண்டா நம்ம காட்டுக்கு வந்துருவான். வீட்டுல உள்ள பொருட்களையும் வீட்டு சாவியையும் பாண்டா கிட்ட ஒப்படைச்சாதான் நமக்கு நிம்மதி. பிறகு ராத்திரி ஆச்சு. மறுபடியும் ஜம்ஜமோட வீட்டுக்கு காலுக்காகவும் குறிக்காகவும் போனாங்க. இந்த முறை அங்க இருந்த ஃப்ரிட்ஜ், மர அலமாரி எல்லாத்தையும் தங்களோட வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தாங்க. வீட்டை மட்டும் பழையபடியே பூட்டி வழக்கமா சாவியை வைக்கிற இடத்துல வச்சுட்டு வந்தாங்க. அலுஜி, நம்ம வீட்டை பாத்தீங்களா? வீடு பூரா பொருட்களா இருக்கு. இதையெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோரி, எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா மனசு ஓரத்துல கொஞ்சம் பயமும் இருக்கு. பயமா? எதுக்காக பயப்படுறீங்க? நாம மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்றதுன்னு தான் பயமா இருக்கு. அது எப்படி காலேஜி நம்ம மாட்டிப்போம்? வெளிப்பக்கமா பூட்டு போட்டு பூட்டி இருக்கு. சாவியும் அவங்க வச்ச இடத்துலதான் இருக்கு. அதனால இந்த பொருட்களை எல்லாம் ஜம்ஜம் வீட்ல இருந்து நாம தான் எடுத்தோன்னு யாராலையும் சொல்ல முடியாது. யாராவது நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு இவ்வளவு பொருட்கள் உங்களுக்கு ஏதுன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? காலேஜி, யார் கேக்குறாங்களோ இல்லையோ, அந்த அழுக்கு புறா கண்டிப்பா கேக்கும். அந்த புறாவுக்கு என்ன பார்த்தா எப்படிதான் இருக்குமோ தெரியல. கோரி, புறா கேக்குதோ சோனா கேக்குதோ நமக்கு அது பிரச்சனை இல்ல. கேட்டா என்ன பதில் சொல்றது? நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? எனக்கு கல்யாணம் நடந்தப்ப கையில பணம் இல்லாததால எங்க அம்மா எனக்கு எந்த பொருளுமே வாங்கி கொடுக்கல. இப்பதான் அவங்க கைக்கு பணம் வந்துச்சு, வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்களை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. காலேஜி, என்னோட பதில் எப்படி இருக்கு? பதில் பர்ஃபெக்டா இருக்கு கோரி. பிறகு ஒரு நாள் சோனா குருவியும் புறாவும் காலுக்காகத்தோட வீட்டுக்கு வந்தாங்க. அந்த சமயம் காலுக்காக உணவு தேட வெளியே போயிருந்தது. கோரியக்கா, இந்த அலமாரி ஏது? புதுசா இருக்கு, வாங்குனீங்களா? சோனா, அலமாரி மட்டுமா புதுசா இருக்கு? ஃப்ரிட்ஜ், டிவி எல்லாமே தான் புதுசா இருக்கு. கோரி, இவ்வளவு பொருட்கள் உன் வீட்டுக்கு எப்படி வந்தது? சோனா, என்னோட கல்யாணத்தப்ப எங்க அம்மா காலுக்காகத்துக்கு வரதட்சணைன்னு எதுவுமே கொடுக்கல. இப்ப ஏதோ நிலத்தை வித்து கொஞ்சம் பணம் வந்தது போல இருக்கு. என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கடின்னு சொன்னாங்க. நான் எனக்கு தேவையானதை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டேன். கோரியக்கா, நம்ம காட்டுல வரதட்சணையா இவ்வளவு பொருட்கள் வந்தது உங்களுக்கு மட்டும்தான். வேற யாருக்கும் இந்த அளவுக்கு பொருட்கள் வந்ததே இல்ல. அது சரி கோரி, நீ ஜம்ஜம்மோட பையனுக்கு லெட்டர் போட்டியா இல்லையா? லெட்டர் போட்டிருந்தா அவன் இந்நேரம் வந்திருக்கணுமே. புறா, ஜம்ஜம் இறந்த அன்னைக்கு ராத்திரியே லெட்டர் எழுதி மறுநாள் காலையில போஸ்ட் பண்ணியாச்சு. ஆனா சில கடிதங்கள் வழியில மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆமா கோரியக்கா, நீங்க சொல்றது உண்மைதான். எனக்கு வர வேண்டிய கடிதமே ஒண்ணு அந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. பிறகு ஒரு நாள் ஜம்ஜமோட பையன் பாண்டா வெளிநாட்டுல இருந்து திரும்பி தன்னுடைய காட்டுக்கு வந்துகிட்டு இருந்தான். கோரி கோரி, ஜம்ஜம் பையன் பாண்டா வெளிநாட்டுல இருந்து நம்ம காட்டுக்கு திரும்பி வந்துட்டான். அவன் வர்றத நானே பார்த்தேன். அம்மா இறந்த செய்தி தெரிஞ்சு வந்திருக்கானா இல்ல யதார்த்தமா வந்திருப்பானா? தெரியல கோரி. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம காட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு போய் வர்ற பறவைகள் யாராவது அவன் அப்பா இறந்து போனதை அவனுக்கு சொல்லி இருக்கணும். அதனாலதான் அவன் வந்திருக்கான். இப்படி வந்த பாண்டா நேரா சோனா குருவி வீட்டுக்கு போனான். இவன் போனப்ப புறாவும் சோனா குருவி வீட்டுலதான் இருந்தது. பாண்டா, ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு வர? உங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு நாங்க உனக்கு கடிதம் போட்டோமே, அது கிடைச்சதா இல்லையா? இல்ல ஆண்டி, எனக்கு எந்த கடிதமும் கிடைக்கல. நேத்து தான் நம்ம காட்டுல இருந்து அங்க வந்த புல்புல் பறவை சொல்லிதான் அப்பா இறந்தது எனக்கு தெரியும். அப்ப கோரி கடிதம் எழுதுனதா சொன்னது பொய்யா? அப்படி சொல்ல முடியாது புறானா. சில கடிதங்கள் இடையில மிஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஆண்டி, என்னோட வீட்டு சாவி யார்கிட்ட இருக்கு? பாண்டா, நாங்களும் உன் கூட வரோம். நாங்க யாராவது வச்சிருந்தா சாவி காணாம போயிடும்னு உங்க வீட்டு வாசல்ல உள்ள மரத்திலேயே தான் வச்சிருக்கோம். பிறகு சோனா குருவி, புறா, பாண்டா இவங்க 3 பேரும் ஜம்ஜம் வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. புறா சாவி எடுத்து வீட்டு கதவு திறந்துச்சு. வீட்டுக்குள்ள போனதுமே வீட்டுல எந்த பொருளும் இல்லாதத பார்த்துட்டு பாண்டா இப்படி கேட்டான். ஆண்டி, வீட்ல இருந்த பொருட்கள் எல்லாம் எங்க? வீடே காலியா இருக்கு. பாண்டா, நாங்க யாருமே இந்த ரூம்குள்ள வரவே இல்ல. உங்க அப்பா இறந்தப்ப கூட நாங்க எல்லாரும் ஹால்ல உட்கார்ந்திருந்தோம், அப்படியே போயிட்டோம். ஆண்டி, நான் வெளிநாட்டுல இருந்து அனுப்பி வச்ச பணத்துல எங்க அப்பா ஃப்ரிட்ஜ், டிவி, அலமாரி எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறதா சொல்லி எனக்கு கடைசியா ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க.
அப்படின்னா யாராவது கதவை திறந்து உள்ள பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாங்க. யாரு செஞ்சிருப்பா? இப்ப எனக்கு என்னமோ காலு கோரி 2 பேர் தான் இதை செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க எதுக்கு அவங்க வீட்டுக்கு போய் கேட்டு பாப்போம். பிறகு இவங்க 3 பேரும் காலுக்காக வீட்டுக்கு பறந்து போனாங்க. இவங்க போறப்ப காலும் கோரியும் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. கோரி எழுந்துரு, கோரி எழுந்துரு. புறா இப்படி ரொம்ப சத்தமா கூப்பிட்ட உடனே காலும் கோரியும் அவசர அவசரமா எழுந்திருச்சாங்க. அழுக்கு புறா, தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இப்படியா வந்து கத்துவாங்க? நீ கத்துற சத்தத்தை கேட்டு கொஞ்சம் இருந்தா என்னோட நெஞ்சே வெடிச்சிருக்கும் தெரியுமா? கோரி அக்கா, பாண்டா வீட்டு ரூம்ல இருந்து டிவி, ஃப்ரிட்ஜ், அலமாரி இதையெல்லாம் காணுமா? உங்க வீட்டுல உள்ளது அந்த பொருட்கள் இல்லையே. சத்தியம் வேணும்னாலும் பண்றேன் சோனா. இந்த பொருட்கள் எல்லாமே எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தது. சோனா, டிவி, ஃப்ரிட்ஜ், அலமாரி இது எல்லாம் ஒரே மாடல்ல நிறைய இருக்கும். இத வச்சு ஒருத்தவங்க பொருளை இன்னொருத்தவங்க எடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த பொருட்கள் எல்லாத்தையும் எங்க அம்மா கடற்கரைக்கு பக்கத்துல உள்ள காட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. கோரி ஆண்டி, நீங்க சொல்றது உண்மைதான், அத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த மரப்பெட்டி எங்க அப்பா வச்சிருந்தது மாதிரியே இருக்கே. பாண்டா, நீ சொல்றத கேட்க எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா இது கோரியோட அம்மா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. இது எனக்கு வேணும்னு நான் தான் அவங்க வீட்டுல இருந்து என்னோட தலையில தூக்கிக்கிட்டு வந்தேன். சரி பாண்டா, எதுக்கும் நீ போய் அந்த மரப்பெட்டியை திறந்து பாரு. உள்ள உள்ளத வச்சு பெட்டி யாருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு என்ன இன்னுமா என் மேல நம்பிக்கை வரல? நாங்க திருட்டை எல்லாம் எப்பவோ விட்டுட்டோம். கோரி சொன்னத காதுலயே வாங்காத புறா மரப்பெட்டியை திறந்து பார்த்தது. அதுல ஜம்ஜம் பறவையும் பாண்டாவும் ஒன்னா எடுத்திருந்த போட்டோ இருந்தது. இந்த போட்டோ நானும் எங்க அப்பாவும் எடுத்துக்கிட்டது. இதை எடுத்து 6 மாசம் ஆகுது. கோரி, இந்த போட்டோல உள்ளது யாரு? நீயும் உங்க அப்பாவுமா? புறாவோட இந்த கேள்விக்கு கோரிக்காக எந்த பதிலும் சொல்லாம மௌனமா இருந்தது. கோரி, காலு, உங்கள மாதிரி அவமானத்துக்கு பயப்படாதவங்க நம்ம காட்டுல யாருமே கிடையாது. பாண்டாவுக்கு கடிதம் ஏன் கிடைக்கலன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நீங்க அவனுக்கு கடிதம் எழுதியே இருக்க மாட்டீங்க. பிறகு காலும் கோரியும் திருடி எடுத்துட்டு போன எல்லா பொருட்களையும் அவங்க 2 பேரையும் தூக்க வச்சு ஜம்ஜம் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இப்படி மனிதாபிமானமே இல்லாம எல்லாரையும் ஏமாத்த பார்த்த காலுவையும் கோரியையும் அந்த காட்டை விட்டே விரட்டி அடிச்சாங்க. அது ஒரு அழகான காடு. அந்த காட்டுல சோனா குருவி தன்னுடைய 2 குழந்தைங்களோட வாழ்ந்து வந்தது. தன்னோட கணவர் இறந்ததுக்கு அப்புறம் தங்களுக்குன்னு சொந்தமா இருந்த வயல்ல ராப்பகலா பாடுபட்டு சோனா குருவி இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து தன்னோட குழந்தைங்களை ரொம்பவும் சிறப்பான முறையில வளர்த்துக்கிட்டு இருந்தது. அதே காட்டுல காலுக்காகவும் கோரிக்காகவும் அப்படிங்கிற பேர்ல 2 திருட்டுக்காகங்கள் வாழ்ந்து வந்தாங்க. ரொம்பவும் சோம்பேறியான இவங்க அடுத்தவங்க வீட்டுல இருந்து உணவு திருடி அதை சாப்பிட்டே தங்களோட காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. சோனா குருவி வீட்டுல இருந்து எப்படியாவது பழங்களை திருடிட்டு வந்து சாப்பிடணும்னு இவங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. ஏன்னா சோனா குருவி தன்னோட வீட்டு வாசல் கதவை எப்பவுமே உள்பக்கமா தாப்பால் போட்டு தான் வச்சிருக்கோம். அதனால காகங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணியும் சோனா குருவி வீட்டுக்குள்ள போகவே முடியல. அந்த காகங்களோட ரொம்ப நாள் ஆசை நிறைவேறதுக்கான ஒரு நேரமும் வந்தது. அன்னைக்கு சோனா குருவி தன்னோட வீட்டுக்குள்ள ரொம்பவும் வெப்பமா இருந்தால காத்துக்காக தன்னுடைய வீட்டு ஜன்னல்களை திறந்து வச்சுட்டு தன் குழந்தைங்கள் கூட படுத்து தூங்கிட்டு இருந்தது. இந்த சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் ஜன்னல் வழியா சோனா குருவி வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. காலுஜி, எவ்வளவு பழங்கள் பாத்தீங்களா? இதுல நிறைய பழங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இது எல்லாமே ரொம்ப புதுசு புதுசா இருக்கு. இதையெல்லாம் பாக்குறப்ப இங்கேயே சாப்பிடணும் போல இருக்கு. கோரி, இந்த பழத்துக்கு பேரு ஸ்ட்ராபெரி, இதுக்கு பேரு பீச். அப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி இங்கேயே உட்காந்து சாப்பிட்டா நாளைக்கு காலையில நாம நம்ம வீட்டுல இருக்க மாட்டோம், பருந்து ராஜாவோட அரண்மனையில உள்ள ஜெயில தான் இருப்போம். அதனால பேசாம பழங்களை எல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு சீக்கிரம் கிளம்பு, இடத்த காலி பண்ணுவோம். அந்த சமயத்துல பக்கத்து காட்டுக்கு ஏதோ ஒரு வேலையா போயிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்த புறா சோனா குருவி வீட்டுக்குள்ள காகங்கள் 2 பழங்களை திருடிட்டு இருக்கிறத பாத்துருச்சு. என்ன இது? சோனா குருவியோட வீட்டுக்குள்ள ராத்திரி நேரத்துல இந்த காகங்களுக்கு என்ன வேலை? சோனா குருவி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த காகங்கள் சோனா குருவி வச்சிருக்க உணவை திருட வந்திருப்பாங்களோ? ஆமா ஆமா, அப்படிதான் இருக்கும். இவங்கள கையும் களவுமா உடனே போய் பிடிக்கணும். இப்படி யோசிச்ச புறாவும் ஜன்னல் வழியா சோனா குருவி வீட்டுக்குள்ள போச்சு. காகங்களே, அப்படியே நில்லுங்க, உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன், பழங்களை கீழே போடுங்க.
புறா இப்படி திடீர்னு சோனா குருவி வீட்டுக்குள்ள வந்து கத்தின உடனே அதிர்ச்சியான காகங்கள் பழங்களை கீழே போட்டுட்டாங்க. சோனா சோனா சீக்கிரமா எழுந்துரு, உன் வீட்டுக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாரு. புறா இப்படி வேகமா கத்தின உடனே சோனா குருவி தூக்கம் கலைஞ்சு எழுந்திரிச்சு உட்கார்ந்தது. இந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் உன் வீட்டுல உள்ள பழங்களை எல்லாம் திருடிக்கிட்டு போக முயற்சி பண்ணுனாங்க. நான் இவங்களை கையும் களவுமா புடிச்சிட்டேன். சோனா, எங்களை தப்பா நினைக்காத. நாங்க எந்த பொருளையும் திருடுறதுக்காக உன் வீட்டுக்கு வரல. உன் வீட்டு ஜன்னல் திறந்து இருந்ததால இந்த ஜன்னல் வழியா வேற எந்த பறவையாவது வந்து திருடிட போறாங்களேன்னு நினைச்சு காவல் காக்கிறதுக்கு தான் நானும் காலுவும் உள்ள வந்து உட்கார்ந்தோம். எங்களை நம்பு. காகங்களே, நீங்க போய் சொல்றீங்க. நீங்க திருடினதை நேரா பார்த்ததுக்கு புறாவோட சாட்சி இருக்கு. அதனால நீங்க தப்பிக்கவே முடியாது. மத்த எல்லா பறவைங்களும் கஷ்டப்பட்டு உழைச்சி தங்களுக்கு தேவையான உணவுகளையும் மற்ற பொருட்களையும் வாங்கி சேர்க்கறாங்க. ஆனா நீங்க 2 பேரும் சோம்பேறித்தனமா அதையெல்லாம் திருடியே வாழ்றீங்க. சோனா, இந்த காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் நாளைக்கு பருந்து மகாராஜா அரண்மனைக்கு அழைச்சுக்கிட்டு போய் தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும். புறாண்ணா, நாளைக்கு உங்களை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போறப்ப நீங்களும் தயவு செய்து என் கூட வாங்க. கண்ணால பார்த்த சாட்சி இல்லைன்னா பரந்த மகாராஜா தண்டனை கொடுக்க மாட்டாரு. சோனா, எனக்கு இதை விட முக்கியமான வேலை வேற எதுவுமே இல்ல. நாளைக்கு நம்ம 2 பேருமே சேர்ந்து இந்த காகங்களை அழைச்சுக்கிட்டு அரண்மனைக்கு போவோம். காலண்ணா, கோரி அக்கா, 2 பேரும் இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுல போய் படுத்து நிம்மதியா தூங்குங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் வீட்டுல படுத்து தூங்க ரொம்ப வருஷங்கள் ஆகும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நீங்க ஜெயில தான் படுத்து தூங்கணும். சோனா குருவி இப்படி சொன்ன உடனே காலுக்காகவும் கோரிக்காகவும் ரொம்பவும் சோகமா தன்னோட வீட்டுக்கு வந்தாங்க. காலுஜி, என்ன நம்மளோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு? நாளைக்கு சோனா குருவியும் புறாவும் சேர்ந்து நம்மள அரண்மனைக்கு அழைச்சிட்டு போனாங்கன்னா சிறை தண்டனை நமக்கு நிச்சயம் கிடைக்கும். கோரி, நாளைக்கு காலையில என்ன நடக்கும்னு நாளைக்கு காலையில பாத்துக்கலாம். இப்ப நிம்மதியா படுத்து தூங்கு. பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் தங்களுடைய கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையில கண் விழிச்ச காலுக்காகவும் கோரிக்காகவும் தங்களோட கூட்டுல உட்கார்ந்து இருந்தாங்க. அப்பாங்க சோனா குருவி வந்தது. என்ன காகங்களே, தயாரா இருக்கீங்களா? இப்ப புறா அண்ணன் வந்த உடனே பரந்து மகாராஜாவோட அரண்மனைக்கு நம்ம போகணும். சோனா, நாங்க வரமாட்டோம்னு சொன்னா என்ன பண்ணுவ? நீங்க சொன்னதை அரண்மனையில போய் சொல்லுவோம். உடனே பரந்து மகாராஜா வீரர்கள் அனுப்புவாரு. அவங்க வந்து உங்க 2 பேரையும் அடிச்சு உதச்சு இழுத்துட்டு வருவாங்க. கோரி, உனக்கு அப்படி வரணும்னு ஆசை இருந்தா நீ மட்டும் அந்த மாதிரி வா. நான் சோனா கூடவே அரண்மனைக்கு போயிடுறேன். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது புறா அங்க வந்தது. என்ன புறானா, காகங்களை அழைச்சுக்கிட்டு நம்ம அரண்மனைக்கு கிளம்பலாமா? இல்ல சோனா, இன்னைக்கு நம்மளால அரண்மனைக்கு போக முடியாது. பருந்து மகாராஜா பக்கத்து காட்டு அரண்மனைக்கு ஒரு முக்கியமான வேலையா போயிருக்காராம். இன்னைக்கு இரவு தான் நம்ம காட்டுக்கு திரும்பி வருவாரு. அதனால நாம இந்த காகங்களை நாளைக்கு தான் அரண்மனைக்கு அழைச்சுக்கிட்டு போக முடியும். காகங்களை, அதனால நாங்க உங்களை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போகாம விட்டுட்டோன்னு மட்டும் கனவு காணாதீங்க. நாளைக்கு நாம கண்டிப்பா அரண்மனைக்கு போறோம். சோனா இப்படி சொல்லிட்டு பிறகு புறா கூட தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காலுஜி, நமக்கு ஒரு நாள் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குமான்னு பாருங்களேன். கோரி, நீ சொல்றதுக்கு முன்னாடியே நான் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. ஆனா அதுக்கு உன்னோட தம்பி சுப்பண்ணாவோட உதவி தேவைப்படுது. என்ன காலுஜி நீங்க இத போய் பெரிய விஷயமா பேசிக்கிட்டு? என் தம்பி எனக்காக எந்த உதவியை வேணாலும் செய்வான். வாங்க இப்பவே போய் அவனை பாப்போம். பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் சுப்பண்ணா வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அக்கா, மாமா, என்ன 2 பேரும் திடீர்னு வந்திருக்கீங்க? நீங்க இப்படி திடீர்னு வந்தா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு தான் அர்த்தம். என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க. தம்பி, நானும் மாமாவும் சோனா குருவி வீட்டுல திருட போனப்ப சோனாவும் புறாவும் எங்களை கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. நாளைக்கு எங்களை பருந்து மகாராஜா அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் சோனா குருவி எங்க மேல புகார் கொடுக்க போகுது. இத நேர்ல பார்த்த புறா தான் நாளைக்கு சாட்சி சொல்ல போகுது. அது சாட்சி சொல்லிடுச்சுன்னா கண்டிப்பா எங்களுக்கு சிறை தண்டனை உறுதி. இதுல இருந்து நானும் உன்னோட மாமாவும் தப்பிக்க நீ தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். என்ன மாமா சொல்றீங்க? கண்ணால பார்த்த சாட்சி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கப்ப நான் எப்படி உங்களை விடுவிக்க முடியும்? சுப்பண்ணா, நீ எங்களுக்காக வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். இன்னைக்கு ராத்திரி எங்க காட்டுக்கு வா. வந்து புறாவை எப்படியாவது பிடிச்சி கிட்னாப் பண்ணி உங்க வீட்டுக்கு கொண்டு வந்துரு.
கொஞ்ச நாள் அந்த புறா உங்க வீட்லயே இருக்கட்டும். அந்த புறாவை என்ன பண்றதுன்னு அப்புறமா யோசிக்கலாம். இவ்வளவுதானா மாமா? இத நான் பக்காவா செஞ்சு முடிச்சிடுறேன், நீங்க கவலைப்படாம போங்க. ஆனா நீங்க சொல்ற புறாவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, நான் எப்படி அதை அடையாளம் கண்டுபிடிக்கிறது? சுப்பண்ணா, எங்க காட்டுல இருக்கிறதே ஒரே ஒரு புறா தான். அதோட கூடு மட்டும் எங்க இருக்குன்னு சொல்றேன். கரெக்டா அதோட கூட்டுக்கு போய் அதை தூக்கிக்கிட்டு வந்துரு. இதே சமயத்துல புறாவோட அண்ணன் புறாவை பாக்குறதுக்காக அதோடைய கூட்டுக்கு வந்தாரு. தம்பி, எனக்கு கொஞ்சம் அவசரமா 500 ரூபாய் பணம் தேவைப்படுது. இப்ப நீ கொடுத்தீன்னா இன்னும் 2 மாசத்துல அதை உனக்கு திருப்பி கொடுத்துடுறேன். அண்ணா, நீங்க எதுக்கு பணம் கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க அப்பப்ப என்கிட்ட இந்த மாதிரி பணம் வாங்கிக்கிட்டு போய் குடிச்சு உங்க உடம்ப கெடுத்துக்கிறது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தையும் அழிக்கிறீங்க. அதனால இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பணம் கொடுக்க போறதில்ல. தயவு செய்து இந்த இடத்த விட்டு போயிடுங்க. சரி தம்பி, பணம் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல. சாப்பிட ஏதாவது இருந்தா கொடு. நான் ரொம்ப தூரம் பறந்து வந்திருக்கேன். இந்தாங்க, இந்த பழங்களை சாப்பிடுங்க. நான் போய் நதியில தண்ணி குடிச்சிட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு புறா தண்ணீர் குடிக்கிறதுக்காக நதிப்பக்கம் பறந்து போச்சு. புறா கொடுத்த பழங்களை சாப்பிட்டு முடிச்ச புறாவோட அண்ணனுக்கு இப்ப தூக்கம் வந்ததால அப்படியே புறாவோட கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சது. இந்த சமயத்துலதான் கோரிகாகத்தோட அண்ணன் சுப்பண்ணா புறாவோட கூட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு. நாம வந்த நேரம் நல்ல நேரம் போல இருக்கு, அதனாலதான் புறா தூங்கிக்கிட்டு இருக்கு. இதை இப்ப தூக்கிக்கிட்டு போறதுல நமக்கு எந்த சிரமமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்படி நினைச்ச சுப்பண்ணா பிறகு புறாவோட அண்ணனை ஒரு சாக்கு மூட்டையில போட்டு தன்னோட காட்டுக்கு தூக்கிட்டு பறந்து போச்சு. நதியில போய் தண்ணீர் குடிச்சிட்டு புறா திரும்பி வந்தப்ப புறாவோட அண்ணன் கூட்டுல இல்ல. என்ன இது, அண்ணனை காணமே, எங்க போயிருப்பாரு? ஒருவேளை பசி தின்ன உடனே தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிட்டாரு போல இருக்கு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலுஜி, ராத்திரி எப்படியும் என்னோட தம்பி புறாவை கிட்னாப் பண்ணி கொண்டு போயிருப்பான். இன்னைக்கு சோனா நம்மள அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் சாட்சி சொல்ல புறா வராம ரொம்ப ஏமாந்து போக போகுது. ஆமா கோரி, ஆமா. சோனா ஏமாந்து போறத நினைச்சா எனக்கு இப்பவே சிரிப்பா வருது. காகங்களே, வாங்க போகலாம். பருந்து மகாராஜா இன்னைக்கு அரண்மனையில தான் இருக்காராம். இப்பதான் செய்தி வந்தது. பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் சோனா குருவி கூட பருந்து மகாராஜாவோட அரண்மனை நோக்கி பறந்து போனாங்க. சோனா, இந்த காகங்களை எதுக்காக இப்ப என்கிட்ட அழைச்சுக்கிட்டு வந்திருக்க? இவங்க என்ன தவறு செஞ்சாங்க? பருந்து மகாராஜா, இந்த காகங்கள் 2 பேரும் ரொம்ப நாளாவே பறவைங்களோட உணவுகளை ராத்திரி அவங்களோட வீடுகளுக்கு புகுந்து திருடி கொண்டு போறாங்க. இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா முந்தா நாள் ராத்திரி இந்த காகங்கள் 2 பேரும் என்னோட வீட்டுக்குள்ளேயே புகுந்து நான் என் குழந்தைங்களுக்காக சேர்த்து வச்சிருக்க பழங்களை திருடிட்டு போக முயற்சி பண்ணாங்க. அப்ப என்கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்க. அதனால இவங்களுக்கு தக்க தண்டனை கொடுத்து தண்டிக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். சோனா, இப்படி எல்லார் வீடுகளிலும் புகுந்து திருடுற இந்த காகங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது அவசியம்தான். ஆனா அதுக்கு கண்ணால பார்த்த சாட்சி இருக்கணுமே. உங்ககிட்ட அப்படிப்பட்ட சாட்சி யாராவது இருக்காங்களா? பரந்த மகாராஜா, புறா இந்த காகங்கள் என்னோட வீட்டுக்குள்ள புகுந்து திருநதை நேரடியா பாத்திருக்கு. ஆனா இந்நேரம் சாட்சி சொல்ல அரண்மனைக்கு வந்து இருக்கணும். என்ன ஆச்சுன்னு தெரியல, இன்னும் வரல. அநேகமா இப்ப வந்துகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். சோனா, உன்னோட சாட்சி இப்ப இல்ல, எப்பவுமே இந்த அரண்மனைக்கு வர முடியாது. ஏன்னா அந்த புறாவை கிட்னாப் பண்ணி நாங்க கொண்டு போய் எங்க பக்கத்து காட்டுல வச்சிருக்கோம். கோரிக்காக இப்படி மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்க திடீர்னு அந்த இடத்துக்கு புறா பறந்து வந்துருச்சு. புறா அரண்மனைக்கு வரத பார்த்த காலுக்காகவும் கோரிக்காகவும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. காலுஜி, என்ன இது? புறா எப்படி வந்தது? அப்படின்னா இன்னைக்கு நம்ம சிறைக்குள்ள போறது உறுதிதான்னு நினைக்கிறேன். கோரி, நடக்கிறது எதுவும் எனக்கு புரியல. சுப்பண்ணா கிட்னாப் பண்ணிக்கிட்டு போன புறாவால எப்படி இங்க வர முடியும்? பருந்து மகாராஜா, இந்த காகங்களை பத்தி சோனா குருவி சொல்றது அப்படியே உண்மை. இவங்க 2 பேரும் ஜன்னல் வழியா சோனா குருவி வீட்டுக்குள்ள போய் குழந்தைங்களுக்கு சாப்பிட வச்சிருந்த பழங்களை திருடிக்கிட்டு இருந்ததை என் கண்ணால பார்த்தேன். காகங்களே, அடுத்தவங்க உழைச்சி சம்பாதிச்சு அதுல வாங்கி வச்சிருக்க உணவுப் பொருட்களை திருடி திங்கிறது அசிங்கம்னு உங்களுக்கு தெரியலையா? இதுக்கு தண்டனையா நீங்க 1 வருஷம் இந்த காட்டுல உள்ள அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் எல்லாத்துக்கும்
உணவு தேடி வந்து கொடுக்கணும். ஒரு நாள் நீங்க உணவு தேடிக்கிட்டு வந்து கொடுக்கலன்னா கூட உங்களோட தண்டனை இன்னும் ஒரு 6 மாசம் அதிகமாகும். ராத்திரி முழுக்க கூண்டுக்குள்ள அடைச்சு வச்ச அரண்மனை வீரர்கள் காலையில் ஆனதும் உணவு தேடி கொண்டு வரதுக்காக திறந்து விட்டாங்க. காலுஜி, என்னோட தம்பி சொன்னதை எப்படியும் செஞ்சிருவான்னு நினைச்சேன். கடைசியா இப்படி காலை வாரி விட்டுட்டானே. கோரி, உன் குடும்பத்துல நீ மட்டும்தான் அறகுறான்னு நினைச்சேன். உன் தம்பியும் அறகுறன்னு எனக்கு இன்னைக்குதான் தெரியும்.